ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கட்டெரும்பு கண்ணு வச்சுச்சோ தெரியல. திருச்சி டு சென்னை பஸ்ஸே கிடைக்கல. சரி ட்ரெயினில் போகலான்னு திருச்சி டு சென்னைக்கு நார்கோல் எக்ஸ்பிரஸ் 3 டயர் ஏசி இருந்துச்சு. அதை புக் பண்ணிட்டேன். மார்னிங் 5:10க்கு திருச்சி சென்ட்ரலில் என் மச்சானை கஷ்டப்பட்டு எழுப்பி அடித்து பிடிச்சி 2 பேரும் கிளம்பிட்டோம். என் ரயில்வே ஸ்டேஷனில் என் மச்சான் வந்து என்னை விட்டுட்டான். நானும் உள்ளே போயிட்டு நமக்கு டீ குடிக்காமல் இருக்க முடியுமா, டீயை ஒன்று வாங்கி நம்ம ஸ்டைலில் போட்டுட்டு பிளாட்ஃபார்மை தேடி போயிட்டேன். ட்ரெயின் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா நம்ம கோச்சில் ஒரே இருட்டு. கஷ்டப்பட்டு பர்த்தை கண்டுபிடிச்சி போயிட்டேன். அப்பர் பர்த் புக் பண்ணியிருந்தேன். அப்போ தான் 10 மணி ஆனாலும் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட், பில்லோ, பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாம் க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஒரு குட்டி ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க, மிரர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. பட் பர்த்து தான் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் திரும்பி படுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பேக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா மேலே பக்கத்தில் வச்சுட்டு படுக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் ஏசி நல்லா த்ரோ இருந்துச்சு. ட்ரெயின் நாய்ஸுமே உள்ளே அவ்வளோ வரல. ட்ரெயின் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் நல்லாவே இப்போ இந்தியன் ரயில்வேஸ் இந்த ட்ரெயினுக்கு பாராட்டலாம். நீங்கள் இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா ஏசியை விட ஸ்லீப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. டோட்டல் இந்த ஜேர்னி 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு 5 அவுட் ஆஃப் 3.8 தரலாம். பாய்.